அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வெல் மிஷன் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் 11th ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 11th ஃபர்ஸ்டில் 18th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மருது சகோதரர்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருப்போம். விச் இஸ் கட்டபொம்மன் வரைக்கும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ கட்டபொம்மன் வந்து எப்போ இறந்தாரு, எப்போ தூக்கிலிடப்பட்டாங்க, ஸோ அதுக்கு பின்னாடி என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குங்கெல்லாம் போன வீடியோஸில் பார்த்துருப்போம். இப்போ மருது சகோதரர்கள் பார்க்கலாம். ஸோ மருது சகோதரர்கள் அப்படிங்கிறது யாருன்னா, ஸோ முதல்ல ஒரு ஜஸ்ட் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலு நாச்சியாருக்கு மருது சகோதரர்கள் மூலியமா தான் வந்து அவங்க தான் வந்து அமைச்சர்களாக இருந்தாங்க, படை தளபதிகளா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வேலுநாச்சியோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரை வந்து பெரிய மருதுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி கிரிட்டிக்ஸ் இருந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்திருப்போம் வேலுநாச்சியார் படிக்கும்போது வெள்ளச்சி நாச்சியார் வந்து இறந்துட்டாங்க, மர்மமான முறையில இறந்திருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு 6 வருஷத்துல வேலுநாச்சியாரே இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்னவா அவங்க வந்து ப்ராம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெள்ளச்சி நாச்சியார் இருந்தது வந்து பெரியோடை தேவர்னாலதான். ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரிட்டிஷர்ஸ்னால வந்து அவங்களோட கூட்டு வச்சு இவங்களை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மித்து இருக்கு. ஸோ எது கரெக்ட் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரியும் பேசப்பட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிதான் வந்து இவங்க இருந்தாங்க. ஆக்சுவலி மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா, பெரிய மருதுவும் சின்ன மருதுவும். ஸோ பெரிய மருது தான் பெரிய உடைய தேவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சின்ன மருது அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு ஸோ அவங்களுடைய மகன்கள் யாரு, பெரிய உடைய தேவருடைய மகன்கள் யாரு, சின்ன உடைய தேவருடைய மகன்கள் யாரு அப்படிங்கிறது எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க சின்ன மருது பெரிய மருது அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஸோ இவங்களை பத்தி தான் இப்ப கொடுத்திருக்காங்க. ஸோ முதல்ல 1801 தென்னிந்திய கிளர்ச்சி மருது சகோதரர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம ஒரு புது டாபிக்காவே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க, எதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கறத ஒரு டாபிக்கா பார்க்கலாம். இப்போதைக்கு மருது சகோதரர்களோட மட்டும் நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப மருது சகோதரர்கள் 1801 தென்னிந்திய கிளர்ச்சி. ஸோ இவங்க முதல்ல எப்படி உள்ள வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆற்காடு நவாப் 1772ஆம் ஆண்டு உடன்படிக்கை மூலியமாக. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1772ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து இப்போ பாளையக்காரர்கள் முறை தோற்றுவித்துச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம் அப்படிங்கிறதுலாம் பின்னாடி பார்த்திருக்கலாம். ரைட்? ஸோ இந்த ஒரு பட்டை சட்டம் மூலியமா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு உடன்படிக்கையை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த உடன்படிக்கை மூலியமா ஸ்தல காவல், தேச காவல் ஆகியவற்றுக்கான உரிமைகளை கம்பெனிக்கு கொடுத்திருந்தார். இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா? இதுல இருந்து தான் இவங்க புரட்சிக்கு ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருப்போம், பாளையக்காரர்கள் யாரோ அவங்க கையில பாளையங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். அந்த பாளையங்கள் மூலியமா அவங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்ப அந்த பாளையங்களுக்கு அவங்க ராஜாவா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே போன வீடியோல பார்த்தோம். இப்ப அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஆற்காடு நவாப் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து வாங்கின வரியை திருப்பி செலுத்த முடியாத ஒரு காரணத்தினால இவங்க கிட்ட சொல்லி வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை நீங்களே வாங்கிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஆற்காடு நவாப் 1772 ஒரு உடன்படிக்கை மேற்கொள்றாரு. அந்த உடன்படிக்கை மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்தல காவல் பதவியும் தேச காவல் பதவியும் இந்த 2 உரிமையுமே வந்து கம்பெனிக்கு விட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா, யார் சஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாளையக்காரர்களையும் சஃபர் பண்ணுது, பாளையக்காரர்கள் இல்லாதவங்களையும் சஃபர் பண்ணுது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுது. ஸோ இவங்க வந்து பாளையக்காரர்கள் கிட்ட என்னால இப்போதைக்கு வரி செலுத்த முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கலாம். இல்ல நீங்க செலுத்திதான் ஆகணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இருந்திருக்காது. ஸோ இவங்களுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்கும். அப்போ சம்பந்தமே இல்லாம ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இந்த பதவியை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுடைய உரிமைகளும் பாதிக்கப்படுது. அப்போ இது 2 சாரார்களையுமே வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குது அப்படிங்கறது இதுல இருந்து பாத்துக்கலாம். அப்போ அதிருப்தி அடைந்த காவல்காரர்களும் அவர்களுடைய தலைவர்களும் நவாபுக்கும் கம்பெனிக்கும் எதிராக பாளையக்காரர்களும் சேர்ந்தார்கள். இதான் ஒரு ரீசன். அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்ப யார் அவங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்கிறாங்க. கூட்டணி வச்சு அவங்களும் சேர்ந்து எதிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்க. அப்ப சிவகங்கை பெரிய உடைய தேவர். இவர் தான் முதல்ல வராரு. சிவகங்கையில தான் 2 பேருமே இருக்காங்க. பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பெரிய மருது வந்து பெரிய உடைய தேவர் அப்படின்னு சொல்லுவோம். நவாப்படைக்கு எதிரான சண்டையில் உயிரிழந்ததால் இந்த இடத்துல ஆக்சுவலி இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸா தான் இருக்கும். சோ பெரியோடைய தேவர் தான் வெள்ளச்சி நாச்சியாரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த பாசிபிள் ஏரியாஸும் இருக்காது. பிரிட்டிஷர்ஸ் கூட இவங்க ஒருவேளை கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அப்ப நவாபோட படையில வந்து அவங்க இறக்கணுங்கிறதுக்கான அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல நவாபும் பிரிட்டிஷர்ஸ் கூட தான் சம்பந்தமா இருப்பாங்க. சோ நம்மளுக்கு வந்து இதோட கிளியரான ஒரு வியூ கிடைக்காது. பட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். அப்ப இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, நவாப்படைக்கு எதிரான ஒரு போர்ல பெரியோடைய தேவரும் இறந்துருவார். ஓகேங்களா? நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்ட சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் நவாப்படையை வெளியேற்றினார்கள். சோ இங்க மறுபடியும் இதுல மாத்திருக்காங்க. சிவகங்கை பெரியோடைய தேவர் நவாப்படைக்கு எதிரான சண்டையில் உயிரிழந்தால் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டது யார் அப்படின்னா, சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் நவாப்படையை வெளியேற்றினாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? அப்போ பெரிய தேவர் வேலு நாச்சியார் ஆகியோரின் மகளான வெள்ளச்சி நாச்சியாரை சிவகங்கையினுடைய ராணியாக அறிவித்தார். ஓகேங்களா? சோ அவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலுநாச்சியாரோட பொண்ணு யார் அப்படிங்கறத பார்த்திருப்போம். வெள்ளச்சி நாச்சியார் அவங்களை வந்து ராணியா அறிவிச்சிருப்பாங்க. அவர்கள் அமைச்சர் பொறுப்புகளை ஏற்றினர். யாரு? பெரிய மருதுவும் சின்ன மருதுவும். ஓகேங்களா? சோ இந்த பெரிய மருது தான் கடைசியில் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியாரை மணந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது
அன்றைய சிவகங்கை காட்டினுடைய நடுவில் இருந்த காளையர் கோவில் கிளர்ச்சியாளர்களுடைய கூடுமிடமாகவும் அவர்கள் காளையர் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். காளையர் கோவில் தான் வந்து பார்த்தோம்னா முத்துவடுகநாதனும் வந்து இருந்திருப்பாங்க, கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ அவங்களுடைய அடையாளமாகவும் அது மட்டும் அடையாளமா இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்திருக்கலாம். சோ வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதும் அவருடைய சகோதரர் ஊமைத்துறை கமுதியை சென்றிருந்தார். சோ ஒவ்வொருத்தங்களுமே வந்து அவங்களோட இடத்த பார்ட் பண்ணிடுறாங்க. சோ இவங்க இறந்துட்டாங்க, இவங்களுக்கு அடுத்து இவங்க பொறுப்பேற்கிறாங்க, இவங்களை வந்து ராணியை அறிவிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல இவங்க போயிடுறாங்க. அப்ப கட்டபொம்மன் இருந்தாரு, கட்டபொம்மன் இருந்தோடனே அவருடைய தம்பியுமே வந்து வேற இடத்துக்கு போறாங்க அப்படிங்கறது அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் கூட்டணியில இருக்காங்களோ அந்த கூட்டணிகள் எல்லாமே வந்து கலைக்கப்படுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதும் அவருடைய சகோதரர் ஊமைத்துறை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கமுதியை சென்றிருந்தார். சோ இந்த ஊமைத்துறை யார் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். முன்னாடி குமாரசாமி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகே, சோ இது வந்து ரீசன்ட் கொஸ்டின் கூட நம்மளோட குரூப் 2ல கேட்டது ஒரு கொஸ்டின். குமாரசாமியுடைய உண்மை பெயர், ஊமைத்துறையோட உண்மை பெயர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ ஊமைத்துறை வந்து கமுதியை சென்றிருந்தார். அங்கிருந்து அவரை சின்ன மருது சிவகங்கையின் தலைநகரான சிறுவயலுக்கு அழைத்து சென்றார். சோ இதுவுமே ஒரு கொஸ்டின் தான். சோ எங்க கூட்டிட்டு போனாங்க, யார் கூட்டிட்டு போனாங்க? சின்ன மருது வந்து ஊமைத்துறை வந்து சிறுவயல் தான் வந்து இவருடைய ஆட்சி பகுதியா இருந்திருக்கும், அந்த இடத்துல கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிறது இதுல பார்த்திருக்கலாம். ஓகேங்களா? அப்போ நவாப் முகமது அலி முத்துராமலிங்க தேவரை சிறையிலிருந்து விடுவித்து, இதுல வந்து ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வரும். முத்துராமலிங்க தேவர் ஒண்ணு வரும், அடுத்து முத்து கருப்பு தேவர் ஒண்ணு வரும். சோ இவங்க யார் அப்படின்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தவங்க, இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஓகேங்களா? சோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கதையா மட்டும் பாருங்க. முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவாபால வந்து தலைவராக்கப்படுவாரு. ஆனா கிளர்ச்சியாளர்கள் எல்லாமே முத்துராமலிங்க தேவர்களுக்கு வேண்டாம், அதுக்கு பதிலா முத்துக்கருப்பு தேவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க, முத்துராமலிங்க தேவரை வந்து சிறையில இருந்து விடுவித்து அவரை ராமநாதபுரத்தின் சேதுபதியாக முடிசூட்டியிருப்பாங்க. யார் அப்படின்னா நவாப் முகமது அலி. ஆனா கிளர்ச்சியாளர்கள் முத்து கருப்பு தேவரை வந்து தங்களுடைய ஆட்சியாளராக அறிவிச்சாங்க. சோ எங்களுக்கு முத்துராமலிங்க தேவர் வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. சோ அதனால அரசனுடைய தெற்கு பகுதியையும் வடக்கு பகுதியையும் ஆக்கிரமித்திருந்தனர். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளர்ச்சியாளர்கள் தான். ஓகேவா? சோ கிளர்ச்சியாளர்களுடைய வீரர்கள் மதுரைக்குள்ளும் நுழைந்தனர். சோ அது மட்டும் இல்லாம தெற்கு மேற்கு மட்டும் இல்லாம மதுரைக்குள்ளேயும் உள்ள என்டராங்க. அப்ப ஜூலையில் ஊமைத்துறை தன் ஆதரவாளர்களுடன் மதுரையில் உள்ள பழைய நாடு என்னும் பகுதியை கைப்பற்றினார். சோ இப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் அவங்களோட இடத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய படைகளையும் சரி அவங்களுடைய எல்லைகளையும் சரி வலுப்படுத்திக்கிட்டே போறாங்க அப்படிங்கிறது இதுல நம்ம பார்க்கலாம். அப்ப 1801ல 1801 சின்ன மருதுவுடைய மகன் செவத்த தம்பி. சோ இங்க வந்து ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். செவத்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இந்த செவத்தையா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டபொம்மனுடைய தம்பி. ஓகேங்களா? சோ கட்டபொம்மன் தம்பி செவத்த தம்பி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த செவத்த தம்பி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன மருதுவோட மகன். ஓகேங்களா? சோ இதுல வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது. சோ செவத்து தம்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தலைமையில் சின்ன மருதுவோட பையனா இருக்காரு. சிவகங்கை ராமநாதபுரம் இந்த 2 பகுதிகளையுமே வந்து படைகளை இணைச்சு இந்த வழியா போடுங்க இவங்களுக்கான சொல்லி ஒரு பொறுப்பை அவர் குறைக்கிறார். ஓகேவா? சோ கடற்கரை வழியாக தஞ்சாவூர் நோக்கி அணிவகுத்து சென்றனர். சோ இவங்களுக்காக சொல்லிட்டு இந்த பொறுப்பெடுத்து நீங்க வந்து இந்த வழியில அவங்களை ஆக்கிரமிச்சிருங்க, சோ கடல் வழியாகவும் அவங்களை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கறதுக்காக அனுப்புறாங்க. இப்ப தஞ்சாவூர்ல இருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் செவத்த தம்பியின் படைகளே சேர்ந்தனர். சோ எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருதோ, எங்கெங்கெல்லாம் மனுஷங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்புல சேர்ந்துட்டே இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரிட்டிஷர்ஸை ஒரு இடத்துல அப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனாலதான் இவங்களை வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, தஞ்சாவூர் ஸ்தானிகராக இருந்த கேப்டன் வில்லியம் பிளாக்பென் படைகளை திரட்டி மாங்குடி அருகே செவத்த தம்பியை வென்றார். சோ அகைன் இங்க யாரு தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவத்த தம்பி, விச் இஸ் மருது சகோதரருடைய, அதாவது சின்ன மருதுவோட பையனா இருக்கக்கூடிய செவத்த தம்பி வந்து தோக்கடிச்சிடுறாங்க. அப்ப தஞ்சாவூர் ராஜா சரபோஜி ஆங்கிலேயருக்கு துணையாக நின்றார். ஓகேவா? சோ இந்த இடத்துல அகைன் யார் இருப்பாங்கன்னா இந்த ராஜா சரபோஜி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2ஆம் சரபோஜி அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். தஞ்சை பெரிய மஹால் வந்து அதாவது அந்த நூலகத்தை வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க, சரஸ்வதி மஹால் நூலகத்தை ஓபன் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்போம். ரைட்? சோ இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரும் பிரிட்டிஷருக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் வீரர்கள் ஆங்கிலேயர் படை பின்தொடர்ந்ததிலிருந்து தப்பித்து கடந்து சென்ற பகுதிகளை எல்லாம் அழித்து நாசமாக்கி சென்றனர். ஓகேங்களா? சோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செவத்த தம்பி தோக்கடிச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலுமே இவங்க மட்டும் தன்னுடைய படைத்தளபதி இறந்த ஒரு காரணத்தினால அந்த படைகள் மொத்தமா சிலண்டு போகாம சோ எந்தெந்த பகுதிகளை கடந்து வந்தாங்களோ அந்த பகுதி எல்லாத்தையுமே வந்து அடிச்சு அந்த படைகளை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதாவது அந்த இடங்களை வந்து வீண் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அகைன் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பெரிய உடைய தேவர் அப்படிங்கிற ஒருத்தங்க இருப்பாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு அப்புறம் தான் சின்ன மருது பெரிய மருது வருவாங்க. பெரிய மருதுவோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பெரிய உடைய தேவர் அப்படிங்கிறதும் வரும். சரிங்களா? சோ ரெண்டு கேரக்டர்ஸா இருக்கு. எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கறத பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சோ ஒவ்வொரு இடத்துலயும் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும்
இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வந்துட்டே இருக்காங்க. சில கேரக்டர்ஸ்க்கு ஸ்பெசிபிகேஷனும் இம்பார்ட்டன்ஸும் அதிகமா இருக்கும், சில கேரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா? அப்ப இங்க முத்துராமலிங்கரோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th புக்ல 10th புக்ல இது முத்துராமலிங்க தேவர், முத்து கருப்பு தேவர் பத்தி எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் 11th மட்டும் தான் எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வாட் ஸ்டோரி என்ன, இந்த என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோஸ்ல இருந்து தென்னந்தை கிளர்ச்சியில இருந்து பார்க்கலாம். தென்னந்தை கிளர்ச்சியில யாரெல்லாம் வராங்க, அடுத்தது தீரன் சின்னமலை வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஆரம்பிச்சு அடுத்தடுத்து மருது சகோதரர்களுடைய அவங்களுடைய புரட்சிக்கு இவங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்திருப்பாங்க. தீரன் சின்னமலை தனியா எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி அப்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்திருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது கிளர்ச்சிகள், அதாவது 1806 வேலூர் புரட்சியா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே அடுத்த தென்னந்தை கிளர்ச்சியில வரும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.